ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ரிமூவிங் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அதிகமாக நம்ம மொபைல், டிவி, லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எல்லாருக்கும் மேக்ஸிமம் வரக்கூடிய மெயினான ப்ராப்ளம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் தான். இதனால் நிறைய டிப்ரெஷன் ஆகும். எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு தெரியாத அதே ஒரு டிப்ரெஷனாக டென்ஷனாகவே இருப்போம். ஸோ அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால ரொம்ப ஏஜ்டான மாதிரி இருக்கும். ஃபேஸ் பார்க்கவே ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் டல்லாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக ஒரு 10 டேஸில் க்யூர் பண்ணி நல்லா ஐஸை நல்ல புத்துணர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ரெமெடி யூஸ் பண்ணி நம்ம க்யூர் பண்ண போகிறோம் வாங்க பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்து நல்லா ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹனி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பொட்டேட்டோ நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட், அதே மாதிரி ஹனி ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணும். லெமனும் நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான், ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ண கொடுக்கும். அதோடு நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர், அப்புறம் கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கேஸ்டர் ஆயில் கண்ணுக்கு நல்ல புத்துணர்ச்சி தரும். கண்ணில் இருக்க ரெடினஸ், எரிச்சல் இதெல்லாத்தையும் குறைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாமே நல்ல இன்க்ரீடியண்ட்டு தான், எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் க்யூப் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதோட எடுத்து வச்சுருக்க லெமனை கொஞ்சம் புழிஞ்சுப்போம். லெமன் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒத்துக்கும் அப்படிங்கிறவங்க ஹாஃப் லெமன் ஃபுல்லாக புழிஞ்சிக்கலாம். இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனி அண்ட் ரோஸ் வாட்டர் இதையுமே சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தனித்தனியாகவும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கையே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். எப்படி பேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ட்ராப் கேஸ்டர் ஆயிலில் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு அந்த பானையில் தான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த க்ரீமை பானையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். நம்ம எப்போயுமே கூலிங்காக நம்ம கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணோம்னா கண் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். ஸோ நான் அந்த பானையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். பானையில் மாற்றியாச்சு. உங்கள்கிட்ட வேறு காலி டப்பா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க கேஸ்டர் ஆயில் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கேஸ்டர் ஆயில் இப்போ சம்மர் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் கேஸ்டர் ஆயில் மட்டுமே கண்ணுக்கு கீழே நம்ம டெய்லி நைட் அப்ளை பண்ணிவிட்டு படுத்தோம்னா காலையில் எழுந்திரிக்கும் போது கண் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்ணுக்கு கீழே இருக்க வீக்கம், சுருக்கம் எல்லாத்தையும் சீக்கிரம் மறைக்கும். ஸோ ஒரு நல்ல ரெமெடி விளக்கெண்ணெய். இப்போ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடியில் இருக்க தேன் எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 10 டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதை டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்ணை சுற்றி நல்லா ஜென்டிலாக அப்ளை பண்ணிடணும். ரொம்ப ரஃப்பாக அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுடலாம். அப்படி ஓவர் நைட் விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் 15 to 20 மினிட்ஸ் வரலும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி டெய்லி கண்டினியூவாக ஒரு 10 டேஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஸோ இந்த க்ரீம் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.